கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து நாம் பேருந்துகளிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை. அதை உணர்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து வசதியை உருவாக்கி தந்து அதன் மூலமாகவும் மாதம் குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு மிச்சப்படுத்தி தந்திருக்கிறார். அந்த அருமை இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். மே 21க்கு முன்னால் பஸ்ஸுக்கு பணம் கொடுத்தோம், மாதம் 1000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணோம். இப்போ அந்த 1000 ரூபாயை உங்களுக்கு மிச்சப்படுத்தி உங்கள் கையிலேயே தந்திருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதே போல மகளிர் உரிமை தொகையை தந்து அதன் மூலமாக உங்களுக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் பெறுகிற திட்டத்தையும் தந்திருப்பவர். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் அரசு கல்லூரிகள் மேல் படிப்பு படிக்கின்ற பொழுது அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் அங்கே வந்து அரசு பள்ளிகளை படித்துவிட்டு படிக்கின்ற உங்களுடைய குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் 1ஆம் தேதி தருகிற ஒரே தந்தை இந்தியாவிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். வேறு எந்த தந்தையும் தன்னுடைய முதலமைச்சர் தான். இப்போ நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் 2021 மே 7ஆம் தேதிக்கு முன்னால் இருந்துச்சா? இல்லை இல்லை, நான் சொல்கிறதுல ஏதாச்சும் பொய் இருக்கா? பொய் எதுவும் நான் சொல்லலை. இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? எனவே இன்றைக்கு எங்களால் ஆனதை செய்வோம் என்று சொல்லி சொல்வதை செய்கின்ற அரசு நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு. இன்றைக்கு சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிற அரசாக மிகச் சிறப்போடு உங்களுக்காக கிராம மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது உங்கள் அத்தனை பேருடைய கடமை, கட்டாயம். அதை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி.